காசாவில் நடக்கிற போருக்கு கூத்தாடி பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்கிறான், மோடி தான் காரணமாக. அதாவது காசாவில் நடக்கிற போருக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை காசாவில் நடக்கிற போருக்கும் மோடிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, அதாவது கூத்தாடி பிரகாஷ் ராஜுக்கும் அவனுக்கு இருக்கிற மூளைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா? அதாவது உன்னெல்லாம் நினச்சா எவ்வளோ கேவலமாக திட்டுறதுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ கேவலமாக நான் திட்ட முடியும், ஆனால் கொஞ்சம் நாகரிகத்தை கருதி அதெல்லாம் பார்ப்பாங்கன்ற வீடியோவில் நான் திட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். இந்த கூத்தாடி நாய்ங்க இருக்கிறாங்க, பிரகாஷ் ராஜ் கிடையாது, சைக்கோ ராஜ். முதல்ல உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? நீயே கன்னடாவில் பிறந்த கர்நாடகாக்காரன், நீங்கள் பிழைக்கிறதுக்காக திரைத்துறையை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளாக இருக்கிற. அவங்க பணம் கொடுத்து தேர்தல் டிக்கெட் வாங்கினதால தான் நீ இவ்வளோ கோடிக்கு நீ சொந்தக்காரனாக இருக்கிற. இல்லைனா பிரகாஷ் ராஜ்ன்ற ஒருத்தன் இந்த தமிழ்நாட்டுக்குன்னு யாரும் தெரியாமல் போயிருப்பானுங்க. தமிழ்நாட்டோட பிச்சையில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ மோடி தான் இந்த போருக்கு காரணம்னு சொல்கிற. உன்னெல்லாம் வாழ வச்ச தமிழ்நாடு, உன்னை மட்டும் இல்லை பல கூத்தாடிகளை வாழ வச்சிருக்க நாடு இந்த தமிழ்நாடு. ஆனால் இந்த கூத்தாடிங்கெல்லாம் நீங்கள் சொந்தமாக பேசுறது கிடையாது, வாடகை வாய். இந்த நாய் எந்த வீட்டில் சாப்பாடு போட்டாலும் அந்தந்த வீட்டில் போய் சாப்பிட்றது நாயோட வேலை. ஆனால் இந்த கூத்தாடிங்களை எல்லாரும் சொல்ல, சில கூத்தாடிங்க இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கூத்தாடிலாம் வாடகை வாய். எவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானோ, அதை அந்த ஒரு கட்சிக்கு கொத்தடிமையாக வேலை செஞ்சு அவங்களோட கருத்தை இவங்க கருத்தாக மாதிரி பேசுறது. இந்த பழப்பு பழைக்கிறதுக்கெல்லாம் வேறு எதுனா பண்ணலாம் மிஸ்டர் சைக்கோராஜ். நீங்களாம் எதுக்கு தான் இருக்கிறீங்களோ அதான் சொல்கிறான். இந்த இஸ்ரேலு காசா போருக்கு இஸ்ரேல் மட்டும் காரணம் கிடையாது, அமெரிக்காவும் காரணமாக. மோடி அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே மோடி தான் காரணம்னு பிடிச்சி சொல்கிறான். இவர் ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற இவர் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம். இவர் அப்படியே மோடியோட மூளையை ஆராய்ஞ்சு இவர் மோடி என்ன அமைதியாக இருக்கிறத வச்சு நினைக்கிறத பிரதிபலித்து சொல்கிறாரு. போடா தமிழ்நாட்டு பிச்சையில் வர சைக்கோ ராஜ்.